வணக்கம். இப்ப நம்ம தனுஷ் நடிச்சு வெளியே வந்திருக்கிற தேரே இஷ்குமே, அதாவது உன்னுடைய காதலில் படத்தோட ஷார்ட்டஸ்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீரோயினை லவ் பண்றாரு. ஹீரோயின் வீட்டுல போய் அதை சொல்லும்போது, ஹீரோயினோட அப்பா உன் லைஃப்ல இது ஒண்ணு பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுறாரு. அந்த விஷயத்த ஹீரோ பண்றாரா இல்லையா, அதுக்கப்புறம் அவர் லவ் என்ன ஆச்சு அப்படிங்கிறத மீதி கதை. இது ஒரு ஹிந்தி படம், நான் தமிழ் டப்ல தான் பார்த்தேன். 2.75 மணி நேரம் படம் இருக்க தெரிஞ்ச உங்களுக்கு தமிழ்ல ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சும் ஹிந்தி டைட்டில் ஏன் தமிழ்ல உங்களால டிரான்ஸ்லேட் பண்ணி வைக்க முடியலன்னு தெரியல. படத்தோட பெரிய பாஸ்டே தனுஷ் தான். த்ரூ அவுட்டா ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரஜினி சாரோட அந்த மேனரிசம் அவருக்கு நிறைய அங்கங்க வந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லலாம். தனியாலாம் இந்த படத்தை கடைசி வரைக்கும் அவர் தான் கண்ட்ரோல்ல கொண்டு போயிருக்காரு. கீர்த்தி சனோன் சில இடத்துல ரொம்பவே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் பல இடத்துல தம் அடிச்சுக்கிட்டு ஓகேவா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பிரகாஷ் ராஜ் ஒரு ஸ்ட்ரிக்டான பாசமான அப்பாவா ரோல் பண்ணியிருக்காரு. அவர் கொடுத்த கேரக்டரை கரெக்டா பண்ணியிருக்காரு. ஏஆர் ரமனோட மியூசிக்ல ஒரு 2 பாட்டு நல்லாவே இருக்கு. பட் பிஜிஎம் அங்கங்க ஓகேவா தான் இருக்கு. படத்தோட டைரக்டர் ஆனந்த் எல் ராய் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ரொம்ப சுமாரா எடுத்திருக்காருன்னு சொல்லலாம். பட் செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் லைட்டா பெட்டரா இருக்கிற மாதிரி தோணுது. பட் டெக்னிக்கலி இந்த படம் ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான படம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பத்தி காமிக்கிற விஷயங்கள்லாம் மெனக்கிட்டு கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல ஹீரோக்கு பயங்கரமா கோவம் வரும்னு ஹீரோயின் ஒரு ஆங்கர் மேனேஜ்மெண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. பட் படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஹீரோக்கு பிரச்சனை கிடையாது, ஹீரோயினுக்கு தான் பிரச்சனை. ஹீரோயின் ஒரு பைத்தியம் மாதிரி லவ் பண்றேங்குது, அப்புறம் லவ் பண்ணலங்கிறது, லவ் பண்ண மாதிரி பண்ணலங்குது, பட் பண்ணல மாதிரி பண்றேங்குது. ஒண்ணுமே புரியல. அதுக்கு ஒரு சீட் எடுத்து போடணுங்க. சும்மா சும்மா மாத்தி மாத்தி பேசுது. அவங்களுக்கு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கணும். டேரக்டர் ஸ்கிரீன் பிளேவை மாத்தி எழுதிட்டாரு போல. படத்துல ஒரு சின்ன கதை தான். பட் அதை 2 hours 45 minutes வரைக்கும் ஜவ்வாவே இழுத்துருக்காங்களோ அப்படின்னு தோணுது. படத்துல லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்க வேண்டியதுதான் ஒரு கமர்ஷியல் மூவில. அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது தான். பட் இந்த படத்துல இஷ்டத்துக்கு லாஜிக்ல என்னென்னமோ சொல்ல வராங்க. ஆல்ரெடி படம் லாக் அடிக்குது. இது இஷ்டத்துக்கு என்னமோ பண்றாங்கன்னு சொல்லும்போது, அவங்க சொல்ல வேண்டிய விஷயத்த சீக்கிரமாவே சொல்லி முடிச்சிருக்கலாம். ஒரு 1.5 மணி நேரத்துல சொல்லி முடிச்சிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆடியன்ஸா உட்காந்து எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. படத்தை விட்டு வெளியே வரும்போது பப்ளிக் ரிவ்யூவில் சில பல யங்ஸ்டர்ஸ்லாம் வேற லெவல் இன்ட்ரெஸ்டிங் படங்க, செம்மையா எமோஷனலா கனெக்ட் ஆகுது, செம்ம படம், தனுஷோட பெஸ்ட் படம் அப்படிங்கிறாங்க. அந்த பையன் அந்த படம் பார்த்தானா இல்ல நான் தான் வேற படம் பார்த்தேனா அப்படின்னு எனக்கே டவுட் இருந்துச்சு. ஓவரால் இது யாருக்கான படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வாழ்க்கையில நிறைய டைம் இருக்கு, எனக்கு எமோஷனல் கனெக்டான லவ் படம்லாம் ரொம்பவே பிடிக்கும், பொறுமை ஜாஸ்தி எனக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ஆவரேஜான படமா கண்டிப்பா இருக்கும். மற்றவங்களுக்கு இந்த தேரே இஷ்குமே எதுக்குமே